Hello friends, welcome to Centum Tutor PGTRB Commerce Unit 14 Export Promotionல நம்ம இதுக்கு முன்னாலத்த வீடியோவில் GATT General Agreement on Tariff and Trade பற்றியும் WTO World Trade Organization பற்றியும் தியரி பார்ட் பார்த்தோம். அதுக்கு ரிலேட்டடான மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்கன்றது இந்த டெஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டெஸ்ட் நம்பர் 3 இன் திஸ் யூனிட். Question number 1. The World Trade Organization was established on dash. The World Trade Organization எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1st January 1995, 1st April 1995, 15th August 1995, 26th January 1995. இதில் நம்ம பார்க்கும்போது இந்த ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் டேரிஃப் அண்ட் ட்ரேட் அதிலிருந்து தான் இந்த WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் உருவாயிச்சு. அதனால் அதிகமாக இந்த கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனை பற்றி தான் இருக்கும். ஏன்னா அதுலேருந்து இன்றைக்கி இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் தான் இருக்குது. நம்மளுக்கு அந்த ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் டேரிஃப் அண்ட் ட்ரேட் கிடையாது. இப்போ இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் என்னைக்கு எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுன்னு கேட்குறாங்க. த கரெக்ட் ஆன்சர் இஸ், உங்களுக்கு நல்லா அந்த தியரி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தட் இஸ் 1st January 1995. Question number 2. The dash heads the Secretariat of the WTO. இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய செக்ரட்டரியேட் தலைமையகத்தோடைய தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா, கவர்னர் ஜெனரலா, டைரக்டர் ஜெனரலா, நன் ஆஃப் தீஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த செக்ரட்டரியேட் WTOட செக்ரட்டரியேட்டுடைய ஹெட்டோடைய அந்த டெசிக்னேஷனுடைய நேம் டைரக்டர் ஜெனரல். ஸோ த டைரக்டர் ஜெனரல் ஹெட்ஸ் தி செக்ரட்டரியேட் ஆஃப் தி WTO. Question number 3. The DAS appoints the Director General of WTO and sets out his power, duties, conditions of service and terms of office. இந்த WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய செக்ரட்டரியேட்டுடைய ஹெட் டைரக்டர் ஜெனரல் அப்படின்னு பார்த்தோம். அந்த டைரக்டர் ஜெனரலை யார் அப்பாயிண்ட் பண்ணி அவருக்குரிய பவர், டியூட்டி, கண்டிஷன் ஆஃப் சர்வீஸ், டேர்ம்ஸ் ஆஃப் ஆஃபீஸ் இதெல்லாம் செட் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேர்ல்டு பேங்க், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் IMF, மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ், கவர்னர் ஜெனரல் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம படிச்சிருக்கோம், தட் இஸ் மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ். ஸோ த மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் WTO appoints the Director General of WTO and sets out his power, duties, condition of service and terms of ஆஃபீஸ். அப்போது மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் தான், அது எல்லா கண்ட்ரியோடைய ரெப்ரசன்டேட்டிவ் அதில் இருப்பாங்க. அந்த மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் தான் டைரக்டர் ஜெனரலை செலக்ட் பண்ணி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. Question number 4. The highest decision making body of the WTOட வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய ஹையஸ்ட் டிசிஷன் மேக்கிங் பாடி, அதாவது தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதுன்னு கேட்டால் டாப் மோஸ்ட் பொசிஷன் மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸா, ஜெனரல் கவுன்சிலா, டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் பாடியா, ட்ரேட் பாலிசி ரிவ்யூ பாடியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஹையஸ்ட் டிசிஷன் மேக்கிங் பாடி, WTOட ஹையஸ்ட் டிசிஷன் மேக்கிங் பாடி மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ். இந்த மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸுக்கு அண்டரில் தான் இந்த மூணுமே வருது. ஜெனரல் கவுன்சில், டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் பாடி, ட்ரேட் பாலிசி ரிவ்யூ பாடி, இது மூணுமே கம்ஸ் அண்டர் மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ். மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் ஓவரால் டிசிஷன் மேக்கிங் பாடி. ஜெனரல் கவுன்சில் டே டு டே அஃபேரை பார்க்கக்கூடியது மினிஸ்ட்ரியல் அந்த ஜெனரல் கவுன்சில். ஸோ ஓவரால் இதுக்கு எல்லாமே ஹெட் மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் தான். அவங்க தான் இந்த ஜெனரல் கவுன்சிலுடைய டைரக்டர் ஜெனரலை அப்பாயிண்ட் பண்ணுறது. டேஸ் மெம்பர்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் தி WTO. இன்னைக்கு டேட்டில்
டபிள்யூடிஓவில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 195, 189, 164, 185. இந்த மெம்பர்ஸ் தான் அடிக்கடி இந்த பார்ட்டை பார்க்கும்போது இந்த எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் அதாவது யூனிட் 14 நம்ம பார்க்கும்போது அதிகபட்சமாக இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே மெம்பர் கண்ட்ரி எவ்வளோ அப்படின்னு தான் கேட்குறாங்க. எப்போதும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இன்றைக்கி நிலைமையில் வந்துட்டு எத்தனை மெம்பர் டபிள்யூடிஓ வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனில் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 164. 6th question. The WTO is the successor to the dash. இந்த WTO எதனுடைய தொடர்ச்சியாக வந்தது, எதனுடைய வாரிசு அப்படின்னு கேட்குறாங்க. வேர்ல்டு பேங்க், சார்க், காட், IMF அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த WTO நம்ம ஏற்கனவே பார்த்தோம். WTO வந்து உருவாக்கப்பட்டது எதிலிருந்துன்னு கேட்டிங்கன்னா காட்டோடைய ஒரு வாரிசாக தான். காட்டை நீக்கிட்டு காட் ஒரு மல்டிலேட்ரல் அக்ரிமெண்ட்டாக தான் இருந்துச்சு. அது ஒரு பர்மனண்ட் ஆர்கனைசேஷனாக WTOவை மாற்றிட்டாங்க. ஸோ WTO இஸ் தி சக்சஸர் டு தி காட். ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் டேரிஃப் அண்ட் ட்ரேடோடைய ஒரு தொடர்ச்சி தான் இந்த WTO, வாரிசு தான் WTO. Question number 7. 164th member of the WTO. சிம்பிளாக இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இன்றைக்கி வரைக்கும் 164 கண்ட்ரீஸ் வந்து WTOவில் மெம்பராக இருக்காங்க. அதில் இப்போது 164வது கடைசியாக சேர்ந்த நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்கானிஸ்தானா, இந்தியாவா, ஸ்ரீலங்காவா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் UAE அப்படின்னு கேட்டிருக்காங்க. 164வது மெம்பராக WTOவில் சேர்ந்த நாடு வந்து ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான் தான் கடைசியாக இந்த இப்போ இன்னத்த இதில் 164 மெம்பர் இருக்குதுன்னு பார்த்தோம். அதில் 164வது மெம்பராக இந்த WTOவில் சேர்ந்தது வந்து ஆப்கானிஸ்தான். Question number 8. Headquarters of the WTO. இந்த WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய ஹெட்குவார்ட்டர் தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நியூயார்க், ஜெனீவா, மணிலா, வியன்னா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு நல்லா தெரியும் WTOவுடைய ஹெட்குவார்ட்டர்ஸ் வந்து ஏற்கனவே காட்டோடைய ஹெட்குவார்ட்டர்ஸ் இருந்த இடம் தான். தட் இஸ் கால்ட் ஜெனீவா, சுவிட்சர்லாண்ட். சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய ஜெனீவா தான் WTOவுடைய ஹெட்குவார்ட்டர்ஸ். 9th question. The WTO was established to implement the final act of dash round agreement of GATT. இந்த WTO உருவாக்கப்பட்டது எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டால் இந்த ஃபைனல் ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலமாக, அதாவது ஃபைனல் ஆக்டை நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக எந்த ரவுண்ட் அக்ரிமெண்ட் காட்டோடைய எந்த ரவுண்ட் அக்ரிமெண்ட்டோடைய ஃபைனல் ஆக்டை நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக இந்த WTO உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. டொயோட்டோ ரவுண்டா, ஜெனிவா ரவுண்டா, உருகுவே ரவுண்டா, நன் ஆஃப் தி அபோவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த WTO உருவாக்கப்பட்டதே எந்த அக்ரிமெண்ட், எந்த ரவுண்டோடைய அக்ரிமெண்ட்டில் உருவாக்கப்பட்ட ஃபைனல் ஆக்டர் நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா உருகுவே ரவுண்ட். இட் இஸ் 8th ரவுண்ட் அப்படி பார்த்தோம். இந்த WTOடைய காட்டோடைய ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் டேரிஃப் அண்ட் ட்ரேடோடைய 8வது ரவுண்டு பேச்சுவார்த்தை நெகோசியேஷன் உருகுவே ரவுண்டில் தான் இந்த தீர்மானம் ஏற்கப்பட்டது. அதாவது WTO ஒரு பர்மனெண்ட் ஆர்கனைசேஷனை நம்ம உருவாக்கலாம், காட் மாதிரி ஒரு மல்டிலேட்ரல் அக்ரிமெண்ட் வேண்டாம், ஒரு பர்மனெண்ட் ஆர்கனைசேஷனை உண்டாக்கலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணது இந்த உருகுவே ரவுண்டில் தான். இட் இஸ் 8th ரவுண்டு. Question number 10. கரண்ட், அதாவது 2021 டைரக்டர் ஜெனரல் ஆஃப் WTO யாருன்னு கேட்டிருக்காங்க. வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய டைரக்டர் ஜெனரல், அதான் ஹெட் ஆஃப் தி செக்ரட்டரியேட் ஆஃப் WTOன்னு பார்த்தோம். அந்த டைரக்டர் ஜெனரலில் இப்போத்த டைரக்டர் ஜெனரல் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கோசி ஒக்கொன்ஜோ இவாலே, பீட்டர் சுதர்லாண்ட், மைக் மொரே, பாஸ்கல் லாமி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே அதை படிக்கும்போது படித்தோம். இந்த பேர் மட்டும் வாயில் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கோசி ஒக்கோனோஜோ இவாலே இவங்க தான் இப்போத்தோடைய டைரக்டர் ஜெனரலாக இருந்தாங்க. நிறைய காம்படிஷன் இருந்துச்சு இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னால். நிறைய பேர் நாமினேஷன் பண்ணியிருந்தாங்க.
ஃபஸ்ட்டு இவங்க நாமினேஷன் பண்ணி வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் நாமினேஷன் பண்ணி ஓவராலாக வித்ட்ரா பண்ணி ஃபைனலாக இவங்க இந்த டைரக்டர் ஜெனரலாக WTOட டைரக்டர் ஜெனரலாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. வாட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கரண்ட் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் WTO டாக்டர் கோசி ஒக்கன்ஜோ இவான்லே உடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, இவங்களுடைய முக்கியத்துவம் என்ன, ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்றதுக்காக தான் இந்த கொஸ்டின். ஃபர்ஸ்ட் விமன் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் WTO, ஃபர்ஸ்ட் ஆஃப்ரிக்கன் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் WTO, ஃபார்மர் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் தி வேர்ல்ட் பேங்க், ஆல் தி அபவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் முக்கியத்துவமே WTOவில் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய இவங்க தான் ஃபஸ்ட்டு விமன் ஒரு டைரக்டர் ஜெனரல், அதாவது பெண்மணி. மற்றவங்களாம் ஏற்கனவே இருந்தவங்களாம் ஆண்களாக தான் இருந்தாங்க. இவங்க தான் ஃபஸ்ட்டு பெண்மணி டைரக்டர் ஜெனரலாக செலக்ட் ஆன ஃபஸ்ட் பெண்மணி. அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது முக்கியத்துவம் வந்து இவங்க தான் ஃபஸ்ட்டு ஆஃப்ரிக்கன், நைஜீரியாவை சேர்ந்தவங்க ஃபஸ்ட்டு ஆஃப்ரிக்கன் வந்து டைரக்டர் ஜெனரலாக ஆகிறது இவங்க தான். அது மட்டும் இல்லை, இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா வேர்ல்டு பேங்க்கோடைய முன்னாள் மேனேஜிங் டைரக்டராக இருந்தவங்க, ஒரு எக்கனாமிஸ்ட். அதனால் இவங்களுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஆல் தி அபவ். இவங்க தான் ஃபஸ்ட்டு விமன் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் WTO, இவங்க தான் ஃபஸ்ட்டு ஆஃப்ரிக்கன் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் WTO, இவங்க வந்து ஒரு ஃபார்மர் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் தி வேர்ல்ட் பேங்க். ஸோ ஆல் தி அபவ் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். Question number 12. Dash was the last Director General of GATT, General Agreement on Tariff and Trade, and the first of the WTO. இந்த 1995 இந்த WTO உருவாக்கப்பட்டுச்சு. அந்த காட்டில், அதாவது உருகுவே ரவுண்டினுடைய முடிவில் அதனுடைய ரிசல்ட்டாக தான், இந்த காட்டினுடைய உருகுவே ரவுண்டுடைய ரிசல்ட்டாக தான் WTO உருவாகுது. அப்போ அந்த டைமில் காட்டுடைய டைரக்டர் ஜெனரலாக இருந்தவர் தான் WTOவோட டைரக்டர் ஜெனரலாக மாறினார். அவர் யாருன்னு கேட்டிருக்காங்க, அதாவது பீட்டர் சுதர்லாண்டா, ரினாட்டோ ரிகாரியோவா, மைக் மொரேவா, ஸ்பாட்சை பேண்டி கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு டைரக்டர் ஜெனரலாக காட்டோட லாஸ்ட் டைரக்டர் ஜெனரலாக இருந்துட்டு ஃபஸ்ட் WTOடைய டைரக்டர் ஜெனரலாக இருந்தது வந்து பீட்டர் சதர்லேண்ட். இதோடைய ஆர்டர் அப்படி தான் இருக்குது. ஏ வந்து ஃபஸ்ட் இருந்தவர், பீட்டர் சதர்லேண்ட் தான் ஃபஸ்ட் WTOட ஃபஸ்ட்டு இருந்தவர். அப்படியே லைனாக கொடுத்துருக்கேன். அப்புறம் ரினாட்டோ ரிகாரியோ, மைக் மொரே, அதே மாதிரி சுபாஷாய், இவங்கெல்லாம் வந்து லைனாக அப்படியே அந்த தொடர்ச்சியாக அதனுடைய டைரக்டர் ஜெனரலாக இருந்தவங்க. Question number 13. The World Trade Organization is dash that regulates and facilitates international trade between nations. The World Trade Organizationன்றது டேஷ், அது என்ன பண்ணுன்னா ரெகுலேட் பண்ணும், சீரமைக்கும், ஃபெசிலிட்டேட் பண்ணும், சௌரியம் பண்ணி கொடுக்கும் நாடுகளுக்கு இடையான இன்டர்நேஷ்னல் ட்ரேடை. இது ஒரு மல்டிலேட்ரல் அக்ரிமெண்ட்டாக வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன்றது, இல்லை பைலேட்ரல் அக்ரிமெண்ட்டாக, இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனாக, நன் ஆஃப் தி அபோவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்றது ஒரு இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். இது ஒரு அமைப்பு, ஒரு பர்மனண்ட் ஆர்கனைசேஷன். ஏன்னா வந்து நம்ம காட் அப்படின்றது வந்துட்டு ஒரு மல்டிலேட்ரல் அக்ரிமெண்ட், பல நாடுகளுக்கிடையே ஏற்படுகின்ற ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு பார்த்தோம். அப்போ வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன்றது ஒரு பர்மனண்ட் ஆர்கனைசேஷன், அதான் இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் அப்படி சொல்கிறோம். ஸோ த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் இஸ் இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் தட் ரெகுலேட்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டேட்ஸ் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் பிட்வீன் nations. Question number 14. Ministerial Conference of WTO usually meets every dash. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், the highest authority, highest decision making body WTOட வந்து மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் பார்த்தோம். இதில் வந்து எல்லா கண்ட்ரியோடைய மெம்பர்ஸும் ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க. இந்த மினிஸ்ட்ரல் கான்ஃபரன்ஸ், WTOட மினிஸ்ட்ரல் கான்ஃபரன்ஸ் எப்போது மீட் பண்ணுவாங்க கேட்டிருக்காங்க. எவ்ரி 2 இயர்ஸா, இல்லை எவ்ரி 4 இயர்ஸா, எவ்ரி 5 இயர்ஸா, எவ்ரி 3 இயர்ஸான்னு கேட்டிருக்காங்க. ஸோ தே மீட் எவ்ரி 2 இயர்ஸ். 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இவங்க கூடுவாங்க. அந்த டிசிஷன் மேக்கிங் பாடி கூடி அடுத்த பாலிசி மேக்கிங்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. 15th question.
The 12th Ministerial Conference of WTO was due to held in Dash in June 2020 but was cancelled because of the COVID-19 pandemic. இப்போது 2020 ஜூன் 2020 12வது மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் WTO நடக்க வேண்டி இருந்துச்சு. ஆனால் COVID-19 காரணமாக அது தடைப்பட்டுச்சு. இந்த 12th மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் WTO எந்த இடத்துல நடக்கிறதா இருந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. இந்தியா, ஜெனீவா, உருகுவே, கசாக்கிஸ்தான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே இந்த தியரி வீடியோவில் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும். இட் இஸ் கசாக்கிஸ்தானில் தான் நடக்கக்கூடியதாக இருந்துச்சு. அதாவது நூர் சுல்தானில் நடக்கக்கூடியதாக இருந்துச்சு. ஆனால் இந்த COVID-19 பேண்டமிக் காரணமாக அது கேன்சல் பண்ணிட்டாங்க. இது வந்து 12th மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ். இது 12வது மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் தான் இது. இந்த கசாக்கிஸ்தான் நடக்க வேண்டியது, கசாக்கிஸ்தான் இருக்கக்கூடிய நூர் சுல்தானில் நடக்க வேண்டியது. 16th question, WTO has dash observer government. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த WTOவில் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தோம். 164 மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்போத்த நிலைமையில் கணக்கில் பார்க்கும்போது 164 மெம்பர்ஸ் இருக்காங்க பார்த்தோம். அதில் 164வது நாடாக ஆப்கானிஸ்தான் இணைஞ்சிச்சின்னு பார்த்தோம். இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, சில நாடுகள் இதில் இணையலை, WTOவில் இணையலை. 164 நாடுகள் மட்டும்தான் இணைஞ்சிருக்கு. சில நாடுகள் இணையலை. அதில் வந்து அந்த நாடுகளில் வந்து ஒரு அப்சர்வர் கவர்மெண்ட்டாக இருந்துச்சு. இதில் சேராமல் அவங்களுக்கும் சில இதில் ஈடுபடக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுறதுக்காக அப்சர்வர் கவர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதில் வந்து எவ்வளவு மெம்பர்ஸ், எவ்வளோ கண்ட்ரிஸ் வந்து அதில் அப்சர்வர் கவர்மெண்ட்டாக இருக்காங்க. 22 20 25 12 கேட்டிருக்காங்க. தட் இஸ் 25 கண்ட்ரிஸ் இருக்குது. 25 கண்ட்ரிஸ் வந்து அப்சர்வர் கவர்மெண்ட்டாக செயல்பட்டுருக்கு. 17th question, WTO is a multilateral agreement, bilateral agreement, permanent organization, none of the above. WTO வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன்றது ஒரு மல்டிலேட்ரல் அக்ரிமெண்ட்டாக, பல நாடுகளுக்கிடையே ஏற்படுகின்ற ஒரு ஒப்பந்தமாக, பைலேட்ரல் இரு நாடுகளுக்கிடையே ஏற்படுகின்ற ஒப்பந்தமாக, பைலேட்ரல் அக்ரிமெண்ட்டாக, இல்லை ஒரு நிரந்தரமான அமைப்பாக, பெர்மனெண்ட் ஆர்கனைசேஷனாக, நன் ஆஃப் தி அபோவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம், ப்ரீவியஸ் கொஸ்டினில் கூட டிஸ்கஸ் பண்ணோம். WTO அப்படின்றது ஒரு இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். இட் இஸ் அ பெர்மனெண்ட் ஆர்கனைசேஷன். Question number 18. The Tariff Act of 1930. 1930ல் முதல் உலகப் போருக்கு அப்புறம் ஒரு டேரிஃப் ஆக்ட் கொண்டுறாங்க 1930ல். அந்த டேரிஃப் ஆக்டுக்கு என்ன பேர்? நான் டேரிஃப் பேரியர் ஆக்டா, த ஸ்மூத் ஹாவ்லே டேரிஃப் ஆக்டா, த ஸ்பெஷல் டேரிஃப் ஆக்டா, டேரிஃப் ரிடக்ஷன் ஆக்டா அப்படின்னு கேட்குறாங்க. 1930ல் உண்டாக்கப்பட்ட அந்த வரி சட்டம், டேரிஃப் ஆக்டுக்கு பேர் வந்து ஸ்மூத் ஹாவ்லே டேரிஃப் ஆக்ட். Question number 19. The Uruguay round of GATT is related to dash issues. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் உருகுவே ரவுண்டு. அது மூலமாக தான் அந்த உருகுவே ரவுண்டில் 8வது காட்னுடைய 8வது ரவுண்டு உருகுவே ரவுண்ட். அதில் ஏற்படுகின்ற ஒரு நெகோசியேஷன், நாடுகளுக்கிடையான ஒரு நெகோசியேஷனில் தான் WTO உருவாகுது. அந்த காட்டோடைய உருகுவே ரவுண்டில் எது சம்மந்தப்பட்ட இஷ்யூஸை வந்து அட்ரஸ் பண்ணாங்க, ரிலேட் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. டேரிஃபா, வரி விதிப்பை பற்றியா, இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ் அறிவு சார்ந்த சொத்துக்களை பற்றியா, இந்த ட்ரேட்மார்க், காப்பிரைட், பேட்டன் ரைட்டை பற்றியா, இல்லை மைக்ரேஷன், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு மைக்ரேட் பண்ணுறதை பற்றியா, பொருட்கள், ஆல் தி அபோவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உருகுவே ரவுண்டுடைய ஒரு ரிசல்ட்டாக தான் WTO உருவாச்சு நம்ம பார்த்தோம் 8வது ரவுண்டு. அது எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி எல்லா விஷயத்தையும் தீர்க்கிறதுக்காக தான் WTO உருவாக்குனாங்க. எந்த இஷ்யூலாம் டிஸ்கஸ் பண்ணாங்க, எந்த இஷ்யூஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, டேரிஃபை பற்றியும், இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, மைக்ரேஷன், இது 3 பற்றியும் 3 இஷ்யூஸை அட்ரஸ் பண்ண ஒரு ரவுண்டு தான் உருகுவே ரவுண்ட். அதோட ரிசல்ட்டாக தான் WTO உருவாக்கப்பட்டது. அப்போ இங்கே வந்து ஆல் தி அபோவ் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன்.
tariff, intellectual property, migration. Question number 20. TRIP stand for. TRIP அப்படின்னு பார்த்தோம் நம்ம. அதுக்கு மீனிங் என்ன? டாரிஃப் ரிலேட்டட் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியா, ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியா, ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராமா, ட்ரேட் ரிலேட்டட் இன்டர்நேஷ்னல் ப்ராப்பர்ட்டியா கேட்டிருக்காங்க. இதோட ஃபுல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே தியரி பார்ட்டு படிக்கும்போது சொல்லியிருந்தேன். இந்த ரெண்டு ஃபுல் ஃபார்ம், ரெண்டு அப்ரிவேஷன்ஸ் கொடுத்துருந்தோம். ரெண்டு அப்ரிவேஷனுடைய நல்லா பார்த்து வைக்கின்னு சொல்லியிருந்தேன். எனக்கு இடையில் இதை தான் அதிகமாக, இந்த ரெண்டு அப்ரிவேஷன்ஸ் தான் அதிகமாக ஃபுல் ஃபார்ம் கேட்குறாங்க எக்ஸாம்ஸில். ட்ரிப் அப்படின்றது வந்துட்டு ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் அப்படின்னு வரும். சில டைமில் வந்து ட்ரேட் ரிலேட்டட் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி மட்டும் கொடுப்பாங்க, ஆஸ்பெக்ட் ஆஃப் இருக்காது. அப்போது அதுவும் கரெக்ட் தான், ட்ரேட் ரிலேட்டட் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கொடுக்கலாம். ஆனால் இது ஃபுல் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் அப்படின்னு வரணும். பட் சில டைமில் ஷார்ட்டாக அப்படின்னா ட்ரேட் அதோடைய எக்ஸ்பேன்ஷன் பார்த்திங்கன்னா ட்ரேட் ரிலேட்டட் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி TRIP அப்படி வந்துடும். அப்படி கொடுத்தாலும் நீங்கள் கவனிக்கணும் என்ன கொடுக்குறாங்க. எல்லாமே ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. அதில் நம்ம கரெக்டானதை நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். Question number 21. To ensure dash, the member of God agreed to apply the principle of most favored nation MFN அப்படின்வாங்க to all imports and export duties. இதை உறுதிப்படுத்துவதற்காக, எதை உறுதிப்படுத்துவதற்கு கீழே கொடுத்துருக்காங்க. கன்சல்டேஷனியா, நான் டிஸ்கிரிமினேஷனியா, இல்லை டிஸ்கிரிமினேஷனியா, இல்லை குவான்டிடேட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸியா, இதில் எதை உறுதிப்படுத்துவதற்காக இந்த காட்டுடைய மெம்பர் ஏற்றுக்கொண்டார்கள், அக்ரி பண்ணிட்டாங்க. எந்த பிரின்சிபல் அப்ளை பண்ணுறதுன்னு கேட்டால் மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன். இந்த காட்டுக்கு முன்னால் வந்து சில நாடுகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, மற்ற நாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. சில நாடுகளுக்குடைய பொருளை மட்டும் வாங்கிறதுக்கு குறைந்த வரி விதிப்பாங்க, மற்ற நாடுகளுக்கெல்லாம் அதிக வரி விதிச்சுட்டு இருந்தாங்க. அதான் அந்த சில நாடுகளுக்கு மட்டும் ஃபேவர் காமிச்சிட்டு இருந்தாங்க, மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன். பட் இங்கே காட்டோடைய இந்த இடத்துல இந்த பிரின்சிபல் எதுக்கு அப்ளை பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் டியூட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கண்ட்ரியும் இங்கே மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் அப்படி தான் இருக்கணும். ஸோ இங்கே மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் அப்படின்றது சில நாடுகளை மட்டும் ஃபேவராக நினைக்கிறது கிடையாது. இந்த காட்டோடைய இந்த பிரின்சிபல் வந்து இங்கே மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன்றது ஈச் அண்ட் எவ்ரி கண்ட்ரி இஸ் ஃபேவர். ஒவ்வொரு நாடுமே இங்கே ஃபேவர் தான், முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாடு தான். எதை இன்ஷூர் பண்ணுறதுக்காகன்னு கேட்டிங்கன்னா நான் டிஸ்கிரிமினேஷன், பாகுபாடு காமிக்காமல் இருக்கிறதுக்காக. பாகுபாடு அற்ற நான் டிஸ்கிரிமினேஷன். பாகுபாடு காமிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் அப்படின்வாங்க. இந்த நாடெல்லாம் எனக்கு ஃபேவரான நாடுகள், அந்த நாடுகளிலேருந்து பொருளை இம்போர்ட் பண்ணாலும் சரி எக்ஸ்போர்ட் பண்ணாலும் சரி குறைந்த வரி. இந்த நாடுகளில் எனக்கு ஃபேவர் இல்லை, அவங்களுக்கெல்லாம் அதிக வரி விதிக்கப்படும் அப்படின்றது மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன்ஸ், அது பழையது. ஆனால் இந்த இடத்துல மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் MFN அப்படின்ற ஒரு பிரின்சிபல் எதுக்கு அப்ளை பண்ணுறாங்க கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நாடும் இங்கே முக்கியத்துவமான நாடுகள் தான். அதனால் எதுக்காக இது கொண்டுறாங்கன்னு கேட்டிங்கன்னா நான் டிஸ்கிரிமினேஷனுக்காக. பாகுபாடு, எந்த நாட்டுக்கிட்டையும் பாகுபாடு காமிக்க முடியாது, எல்லா நாட்டுக்கும் ஒரே மாதிரியான வரிகள் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த இதை யூஸ் பண்ணுறாங்க, நான் டிஸ்கிரிமினேஷனுக்காக. ஸோ டு என்ஷூர் நான் டிஸ்கிரிமினேஷன் த மெம்பர்ஸ் ஆஃப் காட் அக்ரி டு அப்ளை தி பிரின்சிபல் ஆஃப் மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் டு ஆல் இம்போர்ட்ஸ் and export duties. Question number 22. In WTO terminology, subsidies in general are identified by dash which are given the colors of traffic light: circles, squares, boxes, stars. இந்த WTO வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய டெர்மினாலஜியில் விளக்கம் கொடுப்பாங்க ஒவ்வொரு வார்த்தைக்கு. இதில் வந்து சப்சைடி கொடுப்பாங்க. இப்போ நம்ம நாட்டிலெல்லாம் சப்சைடி கொடுப்பாங்க, உரத்துக்கான சப்சைடி, உரம் வாங்குறதுக்கு உரத்தினுடைய விலையில் கம்மி விலை கொடுத்தா போதும், தட் இஸ் கால் சப்சைடி அப்படின்வோம். இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டிராஃபிக் லைட்டோடைய சிக்னல், டிராஃபிக் லைட் இருக்கும், அதோடைய சிக்னலுடைய கலர் கொடுப்பாங்க, ரெட், ஆம்பர், க்ரீன் அப்படின்னு கொடுப்பாங்க. அது வந்து எப்படி எந்த ஷேப்பில் குறிப்பிடுவாங்க, சர்க்கிளா, ஸ்கொயர்ஸா, பாக்ஸஸா,
ஸ்டாஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன் WTO டெர்மினாலஜி சப்சைடிஸ் இன் ஜெனரல் ஆர் ஐடென்டிஃபைடு பை பாக்ஸஸ், பெட்டி பாக்ஸஸாக குறிப்பிடுவாங்க. ஸோ WTO terminology subsidies in general are identified by boxes which are given the colors of traffic lights. அந்த traffic lightோட கலரை அந்த பாக்ஸஸ் கொடுப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க பாக்ஸஸ். அடுத்து பாருங்கள் அதோட தொடர்ச்சியாக 23rd கொஸ்டினில் பாருங்கள், categories of agricultural subsidies are allowed under WTO is red box, green box, blue box, amber box அப்படின்றாங்க. இதில் பாருங்கள், இதில் நம்ம டிராஃபிக் லைட் பார்த்தோம், ரெட் லைட் இருக்கும், க்ரீன் லைட் இருக்கும், எல்லோ தான் ஆம்பர், இங்கே சொல்கிறது ஆம்பர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாக்ஸாக தான் குறிப்பிடுவோம். இந்த அக்ரிகல்ச்சருக்கு பொதுவாக சப்சிடி கொடுப்பாங்க, அலோவ் பண்ணுவாங்க, சப்சிடியை பர்மிட் பண்ணுவாங்க. ஏன்னா உள்நாட்டு தொழிலை பாதுகாக்கிறதுக்காக அக்ரிகல்ச்சருக்கு வந்து சப்சிடியை வந்து அலோவ் பண்ணுவாங்க. WTO அலோவ் பண்ணியிருக்கு, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனும் அந்த சப்சிடிஸை அலோவ் பண்ணிகிட்ருக்கு. அதுக்கு வந்து என்ன அப்படின்னு போகும்போது ரெட் பாக்ஸா, க்ரீன் பாக்ஸா, ப்ளூ பாக்ஸா, ஆம்பர் பாக்ஸான்னு கேட்கும்போது க்ரீன் பாக்ஸ். அக்ரிகல்ச்சர்ன்றது பசுமையாக இருக்கிறனால க்ரீன் பாக்ஸ் கிடையாது, அப்படி வேணாலும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். பட் க்ரீன் லைட் அப்படின்றது என்னென்னா பர்மிட் பண்ணுறதுக்காக க்ரீன் லைட். இப்போ வந்து டிராஃபிக் லைட்னு பார்த்தோம், டிராஃபிக் லைட்டில் க்ரீன் லைட்டோடைய மெயின் உத்தேசம் என்ன, நீங்கள் போகலாம், பர்மிட்டட் அப்படின்னு சொல்கிறது தான். அப்போது இந்த சப்சிடியை பர்மிட் பண்ணுறதுக்காக தான் இந்த க்ரீன் பாக்ஸ். அதே டைமில் எல்லோ லைட் வந்து என்ன பண்ணுவாங்க, வெயிட், ஸ்டாப், அதாவது வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸ்லோ டவுன் அப்படின்னு சொல்கிறதுல ஆம்பர், எல்லோ கலர். அப்போ ஆம்பர் பாக்ஸோடைய நோக்கம் வந்து ஸ்லோ டவுன். அதாவது ஸ்லோ டவுன் என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா நீட் டு பி ரெடியூஸ், நீங்கள் வந்து டேரிஃபை, இந்த சப்சிடியை குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த ஆம்பர் பாக்ஸ். இதே ரெட்டாக இருந்தால் ரெட் பாக்ஸ்ன்றது ஸ்டாப், டேஞ்சர், ஸ்டாப், அதாவது ஃபோர்பிடட், இது கண்டிப்பாக நீங்கள் நீக்கி ஆகணும், ஃபோர்பிட் பண்ணி ஆகணும், இதை வந்து அலோவ் பண்ண முடியாது, ஃபோர்பிடட் அப்படின்றது தான் ரெட் பாக்ஸ். இதே ப்ளூ பாக்ஸ் இருக்குது, ப்ளூ பாக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா, இது வந்து ஆம்பர் பாக்ஸ் தான், ஆனால் வித் கண்டிஷன். அதாவது இந்த சப்சிடி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சில ப்ரோக்ராம் கூட லிமிட் பண்ணி, ப்ரொடக்ஷன் கூட லிமிட் பண்ணி சேர்த்திருப்பாங்க. இது வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஆம்பர் பாக்ஸ் வித் கண்டிஷன் அப்படின்வாங்க ப்ளூ பாக்ஸுக்கு. இதுதான் இதோடைய இது. அப்போ அங்கே அக்ரிகல்ச்சர் சப்சிடிஸை அலோவ் பண்ணுறது, பர்மிட் பண்ணுறது வந்துட்டு ஆன்சர் வந்து க்ரீன் பாக்ஸ். மற்ற பாக்ஸ் தெரியும், ரெட் பாக்ஸ்னால் ஃபோர்பிடன், அங்கே ஃபோர்பிடன், அங்கே அலோவே கிடையாது, போகக்கூடாது, ஸ்டாப். இதே டைமில் ஆம்பர் பாக்ஸ்ன்றது எல்லோ பாக்ஸ்ன்றது ஸ்லோ டவுன் பண்ணுறது, நீட் டு பி ரெடியூஸ், குறைக்கணும் அப்படின்னு சொல்லி சில நாடுகள் கொடுப்பாங்க. சில நாடுகளுக்கு சில காலங்கள் கொடுப்பாங்க, அதுக்குள்ளார நீங்கள் குறைச்சிடணும் அப்படின்னு கொடுப்பாங்க. அது வந்து என்னென்னு கேட்டால் இந்த குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறது டு பி ரெடியூஸ்ட், நீட் டு பி ரெடியூஸ்ன்றது ஆம்பர் பாக்ஸ், எல்லோ பாக்ஸ். Question number 24. Article 6.2 of the Agriculture Agreement of WTO allows developing countries additional flexibilities in providing domestic support called. The Article 6.2ல Agriculture Agreement of WTOல அலோவ் பண்ணுறாங்க சில டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கெல்லாம், லெஸ் டெவலப்மெண்ட், புவர் டெவலப் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் வந்து அடிஷ்னல் ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுப்பாங்க, ப்ரொவைடிங் டொமஸ்டிக் சப்போர்ட் கொடுக்குறதுக்காக. ப்ளூ பாக்ஸா, டெவலப்மெண்ட் பாக்ஸா, சப்போர்ட் பாக்ஸா, வெல்ஃபேர் பாக்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் S&D பாக்ஸ்னு சொல்லுவாங்க. இட்ஸ் கால்ட் டெவலப்மெண்ட் பாக்ஸ். அதாவது மெயினாக வந்து இது கொடுக்கறதுக்கு காரணமே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இலுசிட் நர்கோட்டிக் கிராப்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக, சட்டவிரோதமான இந்த போதைப் பொருட்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த விவசாய பொருளை உற்பத்தி பண்ணால் அவங்களுக்கு வந்து அதிகமான அக்ரிகல்ச்சர் சப்சிடி கொடுக்கறது மூலமாக இதை நீக்கலாம், அதுக்காக கொடுக்குறதா இந்த டெவலப்மெண்ட் பாக்ஸ். ஆர்டிகல் 6.2ல WTOடைய அக்ரிகல்ச்சர் அக்ரிமெண்ட்டில் இதை குறிப்பிடுறாங்க, டெவலப்மெண்ட் பாக்ஸ் அப்படின்வாங்க. அடிஷ்னல் ஃப்ளெக்சிபிலிட்டி, டொமஸ்டிக் சப்போர்ட் கொடுக்குறது அக்ரிகல்ச்சருக்காக, இது வந்து டெவலப்மெண்ட் பாக்ஸ் அப்படின்வாங்க. Question number 25. Dash are called Bretton Woods twins. இந்த பிரிட்டன் வுட், அமெரிக்காவில் பிரிட்டன் வுட்ன்ற இடம், அங்கே பிரிட்டன் வுட் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்கிறது எது அப்படின்னு சொல்கிறாங்க, இரட்டையர்கள், பிரிட்டன் வுட் இரட்டையர்கள் அப்படின்னு சொல்கிறது எது, IMF அண்ட் IBRDயா, GATT காட் அண்ட் WTOவியா, IBRD அண்ட் WTOவியா, நான் ஆஃப் தி அபோவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பிரிட்டன் வுட் அக்ரிமெண்ட்டில், பிரிட்டன் வுட்டில் நடந்த கான்ஃபரன்ஸில் உருவாக்கப்பட்டது எதெல்லாம், எது இரண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்கும்போது நம்மளுக்கு தெரியும், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டும் இன்டர்நேஷ்னல்
பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப்மெண்ட் தான், அதாவது வேர்ல்டு பேங்க். ஐஎம்எஃப்பும் வேர்ல்டு பேங்க்கும், அதாவது ஐபிஆர்டியும் ஐஎம்எஃப் தான் உருவாக்கப்பட்டது. அதனால தான் பிரிட்டன் வுட் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஐஎம்எஃப்பையும் ஐபிஆர்டியும். கொஸ்டின் நம்பர் 26. டேஸ் இன்ஸ்டிடியூஷன் இஸ் அசோசியேட் வித் டங்கல் ப்ரொபோசல். இந்த எந்த இன்ஸ்டிடியூஷன், இதில் குறிப்பிடக்கூடிய எந்த அமைப்பு டங்கல் ப்ரொபோசல் கூட ஆர்தர் டங்கல் உருவாக்கப்பட்ட டிராஃப்ட், ஆர்தர் டங்கல் உருவாக்கின ப்ரொபோசலில் அசோசியேட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. டபிள்யூடிஓவா, ஐஎம்எஃப்ஆ, ஐபிஆர்டியா, ஐஎஃப்சியா, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனா, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டா, இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட்டா, இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த இன்ஸ்டியூட் டங்கல் ப்ரொபோசல் அப்படின்றது வந்துட்டு சார் டபிள்யூடிஓ. அதில் தான் 1993லேருந்து 1995 இந்த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் உண்டாகவும் பயங்கரமான எதிர்ப்பு உண்டாச்சு டங்கல் ப்ரொபோசலில். ஏன்னா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டுக்கெல்லாம் ப்ராப்ளம் இருந்துச்சு, இந்த சப்சிடி ப்ராப்ளம்ஸ் எல்லாம். அதனால் பயங்கரமான எதிர்ப்பு இருந்துச்சு டங்கல் ப்ரொபோசலுக்கு. இது டபிள்யூடிஓட சம்மந்தப்பட்டது. அதிகமான எதிர்ப்பு இந்தியாவில் இருந்துச்சு. கொஸ்டின் நம்பர் 27. இந்தியாஸ் பெர்மனன்ட் டபிள்யூடிஓ அம்பாசிடர். இந்தியாவுடைய நிரந்தரமான வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய தூதுவராக, அம்பாசிடராக, ரெப்ரசன்டேட்டிவாக யாரை எடுத்திருக்காங்க? ஜேஎஸ் தீபக்கையா, டிஎஸ் தீபக்கையா, எஸ்கே தீபக்கா, நன் ஆஃப் தி எபோவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி யார் இருக்காங்கன்னா ஜேஎஸ் தீபக். ஜூன் 1, 2017 அவர் தான் இந்தியாவோட பெர்மனன்ட் டபிள்யூடிஓவோட அம்பாசிடராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கொஸ்டின் நம்பர் 28. எக்கனாமிக் பில்லர் ஆஃப் வேர்ல்டு. இந்த உலகத்தினுடைய பொருளாதார தூண்கள் அப்படின்னு சொல்கிறது எதை? ஐஎம்எஃப், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டையா, வேர்ல்டு பேங்க் அதாவது ஐபிஆர்டி, இல்லை டபிள்யூடிஓ வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன்லையா, இல்லை ஆல் தி அபோவான்னு கேட்டிருக்காங்க. எக்கனாமிக் பில்லர், பொருளாதார தூண்கள், இந்த உலகத்தினுடைய பொருளாதார தூண்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து இது மூணுமே, அதாவது 3 பில்லர்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். 3 பில்லர்ஸ், அதாவது இந்த உலக பொருளாதாரத்தினுடைய 3 தூண்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டையும், வேர்ல்டு பேங்க் அதாவது ஐபிஆர்டியும், வேர்ல்டு பேங்க் குரூப்னு தான் சொல்லுவோம். ஏன்னா வேர்ல்டு பேங்க் குரூப்பில் வந்து என்ன இருக்குன்னா இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப்மெண்ட்டும் இருக்குது, ஐடிஏ இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் அசோசியேஷனும் இருக்குது, ஐஎஃப்சி இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷனும் இருக்குது. அதனால் வந்து ஐஎம்எஃப், வேர்ல்டு பேங்க், டபிள்யூடிஓ இது மூணுமே வந்து இந்த 3 பில்லர்ஸ், 3 எக்கனாமிக் பில்லர்ஸ் ஆஃப் வேர்ல்டுன்னு சொல்லலாம். ஸோ ஆல் தி அபோவ் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். கொஸ்டின் நம்பர் 29. விச் ஆஃப் தீஸ் இன்ஸ்டிடியூஷன் இஸ் நாட் எ பார்ட் ஆஃப் தி வேர்ல்டு பேங்க் கம்யூனிட்டி? வேர்ல்டு பேங்க் குரூப்பில், அதாவது வேர்ல்டு பேங்க் கம்யூனிட்டியில் இதில் கொடுக்கப்பட்டதில் எந்த இன்ஸ்டிடியூஷன் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஐஎஃப்சியா, ஐடிஏ இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் அசோசியேஷனா, டபிள்யூடிஓ வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனா, இல்லை ஐபிஆர்டி இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட்டா? இதில் எந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து வேர்ல்டு பேங்க் கம்யூனிட்டியோடைய ஒரு பார்ட் கிடையாது, வேர்ல்டு பேங்க்கோடைய குரூப்போடைய ஒரு பார்ட் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் இதுக்கு முன்னாலத்த ப்ரீவியஸ் கொஸ்டினில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷன்றது வேர்ல்டு பேங்க் குரூப்போடைய ஒரு பார்ட் தான், இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷன். ஐடிஏ இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் அசோசியேஷனும் ஒரு வேர்ல்டு பேங்க்கோடைய ஒரு பார்ட் தான். அதே மாதிரி ஐபிஆர்டி இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் இதுவும் ஒரு வேர்ல்டு பேங்க்கோடைய ஒரு பார்ட் தான். இதெல்லாம் சேர்த்து வேர்ல்டு பேங்க் சொல்கிறோம், வேர்ல்டு பேங்க் குரூப்னு சொல்கிறோம். அப்போது வேர்ல்டு பேங்க்கோடைய ஒரு பார்ட் இல்லாதது எதுன்னு கேட்டிங்கன்னா வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் தான் வேர்ல்டு பேங்க்கோடைய ஒரு பார்ட் கிடையாது. Question number 30. In October 1947, only dash countries were the original signatories to the GATT agreement, General Agreement on Tariff and Trade. அந்த அக்ரிமெண்ட்டில் 1947 அக்டோபரில் உருவாக்கப்படும் பொழுது எத்தனை கண்ட்ரி அதில் உண்மையாக சைன் பண்ணது? 110, 110, 23, 128, 64 கேட்டிருக்காங்க. 1947 இந்த அக்ரிமெண்ட், அதாவது இந்த மல்டிலேட்ரல் அக்ரிமெண்ட் உருவாகும் போது அதில் எத்தனை கண்ட்ரி சைன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 23 கண்ட்ரி மட்டும் தான் சைன் பண்ணாங்க. 23 கண்ட்ரிஸ் மட்டும் தான் சைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது 110 ஆயிடுச்சு, 125 ஆயிடுச்சு, அப்படியே மாறிடுச்சு. ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து வெறும் 23 நாடுகள் மட்டும்தான் அதில் கையெழுத்திட்டாங்க, அந்த காட் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன்
இதான் முக்கியமானது. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா காட் நீக்கப்பட்டு அது வந்து வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனாக மாறிடுச்சு. அதனால் காட்டோடைய கொஸ்டின் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதுவும் ஏற்கனவே வீடியோவில் கொடுத்துருக்கு, அதை பார்த்து வச்சுக்கோங்க. அதில் எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். ஆனால் பொதுவாக வந்து WTOவோட கொஸ்டின் தான் அதிகமாக இருக்கும். இந்த காட் எப்படி உருவாக்கப்பட்டது, எப்போ உருவாக்கப்பட்டதெல்லாம் கேட்பாங்க. அந்த வீடியோவில் நீங்கள் திருப்பி பார்த்துருங்க. மேக்ஸிமம் விஷயத்தை அதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து மேக்ஸிமம் WTO பற்றி நம்ம மேக்ஸிமம் கொஸ்டின்ஸில் கேதர் பண்ணிட்டோம். இதிலேயே மேக்ஸிமம் கொஸ்டின் வந்துடும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலேயும் கேட்கலாம். வேறு கொஸ்டின்ஸுடைய ஆப்ஜெக்டிவ்ஸும் இதோடைய வேறு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதை சம்மந்தமான இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் சம்மந்தமான காட்டோட சம்மந்தமான வேறு புக்ஸ் எல்லாம் இருந்தால் நீங்கள் ரெஃபர் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷனுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.